விஷ்ணு பிரம்மா நீதி அரசர் நீதி அரசி இரண்டு பேரும் கைலாசத்திலிருந்து எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் கணக்கு பார்க்காங்க. எல்லாம் சிட்டி கிராமத்தில் சேட்டை பண்ணி வச்சுருப்பான். ஆணும் பெண்ணும் தென்காசியிலேருந்து நெல்லையப்பர்லேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் எல்லாம் சுற்றி சரௌண்டிங்கில் தமிழ்நாடு முழுவதும் கணக்கு எடுக்காங்க. இரண்டு பேர் எடுக்காங்க. அந்த கணக்கில் எல்லா கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டு இருக்குது. அப்போ எல்லா சிவன் கோயில் ஆலயத்திலிருந்து நீதிமன்ற கோர்ட்டில் கணக்கு பார்ப்பார். எல்லா சிட்டி கிராமத்தில் போய் வழக்காடுதான் அனைத்து சேட்டை பண்ணுறவனை பூரா உள்ள வழக்கு ஏற்றி வச்சுருக்காரு. இப்போ நீதிமன்றம் எல்லாமே சிவன் கோயில் ஆலயம்தான் நீதிமன்றம். நீதி அரசர் நீதி அரசி இரண்டு பேர் கணக்கு எடுத்து தப்பு கணக்கு தண்டனை கொடுக்கார். இவர் தான் கொடுக்க முடியும். நீதி அரசர் நீதிமான் தப்பு செஞ்ச கணக்கு உலகம் பூரா பார்த்து கொண்டே இருக்கார். தப்பு செய்கிற கணக்கு இந்த ஜென்மத்தில் பேனாட்டை எழுதின கணக்கில் எல்லாமே கஷ்டப்பட்டு தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் தீரணும், கஷ்டப்பட்டு தான் தண்டனை அனுபவிக்கணும். பேனா எழுத்து நீதிமன்ற கோர்ட்டு எல்லாம் பூட்டிட்டார். இப்போ கணக்கு எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் கணக்கு பார்க்கார். இளந்தரங்கொண்டான், தெற்குபாளையம், ராஜபாளையம், சேத்தூர், சிவகிரி, அடுத்தாப்புல வாழந்தாபுரம், நெக்கடஞ்சல் எல்லா சிவன் கோயில் ஆலயம் உள்ள பூரா இருக்குது. தார்காபுரம் எல்லாம் தென்காசி எல்லா கணக்கிலையும் உள்ளே உட்காந்து கணக்கு நீதிமன்ற கோர்ட்டுக்கு பார்க்கார். ஐயா பார்க்கார். தப்பு செஞ்சவன் பூரா இப்போ தண்டனை அனுபவிப்பான். எல்லாம் நோயில் போவான். இப்போ தண்டனை இனிமே விட மாட்டார். இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு மானிட பிறவி கடவுள் உட்கார்ந்துருக்காருன்னு அந்த கணக்கு எடுக்கணும், எடுக்கலை. அப்போ அனைத்தும் தப்பு செஞ்ச கணக்கு எல்லாமே தண்டனை வாங்கி தான் போவேன். மருந்து ஐட்டம் தானே சாப்பிடுதா, கணக்கு பூரா போட்டாச்சு. அப்போ மருந்து ஐட்டம் நீ சாப்பிடுத. அப்போ அதால் அந்த பவரை விடுவார். நோய், சிறு நோய், ஈரக்கொலை, வயிற்றில், முழங்கால், குதிங்கால், இரண்டு கை, நெத்தியில் தலைவலி, மண்டை வலி, அனைத்து வாய் வலி, மூக்கு வலி, என்னென்ன வலி கொடுக்கணுமோ வலியை கொடுத்தவொடனே உள்ள பொக்களமாக கிளம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ ஆஸ்பத்திரிக்கு போவேன். ஆண் பெண்ணு சேட்டை பண்ண கணக்கு தண்டனை கொடுக்கணும்ல. தண்டனை கொடுக்காமல விட மாட்டார். அவர் நீதி அரசராக உட்காந்துட்டார். நீதி அரசியாக இரண்டு பேர் உட்காந்து தண்டனை கணக்கு போடுறாங்க. அப்போ ஆஸ்பத்திரிக்கு போயில அவனுடைய கண்ணு டாக்டருக்கு அறுக்கன்னு தான் விடுவார். அவன் மனசில் உட்காந்து அரு, மூக்கில் அரு, இங்கே ஒரு புண்ணு இருக்குது, இங்கே கட்டி இருக்குது, இங்கே மண்டையில் கட்டி இருக்குது, சைடில் கட்டி இருக்குது, ஈரக்கோலையில் கட்டி இருக்குது, வயிற்றில் கட்டி இருக்குது, அவன் வெதரில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய இடத்துல கட்டி இருக்குது, அடுத்தாப்பில் உட்கார்தான்ல அதில் கட்டி இருக்குது, அனைத்தும் உள்ள கட்டி பூரா உடம்புல ஏற்றுவார். அந்த நோயை ஏற்றுன உடனே அவன் தப்பு செஞ்ச கணக்கு கையெழுத்து போட்ட கணக்கில் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். புரியுதா? ஆஸ்பத்திரிக்கு இப்போ அறுக்க விடுவார். மாற்றி அறுத்து போடு, தூக்கி போடு, பிரட்டி போடு. அவன் எங்கே எக்ஸ்ரே எடுக்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எக்ஸ்ரே உடம்புல இருக்கிற பாக்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. உலக நாடே எடுக்கையில் அறுக்க விடுவார். மாற்றி அறுக்கையில் அறுத்து கடைசி போடு மாட்டுது கொண்டு போயிடுவார். ரோட்டு காட்டில் போடு மாட்டுதான்ல. நல்ல நிகழ்ச்சி, கெட்ட நிகழ்ச்சி, போன நிகழ்ச்சி, வந்த நிகழ்ச்சிக்கு கட் அவுட்டு மாட்டுதான்ல. இப்போ தப்பு செஞ்சவன் பூரா கட் அவுட்டில் ஏறுவான். அவனுடைய தப்பு செஞ்ச கணக்கு ஆணும் பெண்ணும் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து அரசியல்வாதியிலேருந்து கீழே 2ஆம் நம்பராக பூமியை பாழாக்கணும் பூரா இப்போ போர்டு கணக்கில் ஏறிடுவான். இதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம்.